என்ன சாப்பிடலாம்? எனக்கு பசிக்கல. ஏய், நீ பசிக்குதுன்னு சொன்னதுனால தானடி வந்தோம். இப்ப பசிக்கலன்ற? நான் நம்ம மட்டும் வருவோம்னு நினைச்சேன். நீ இந்த நெட்டக்கோக்கெல்லாம் கூட்டிட்டு வருவோன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏய், நீங்க பக்கத்துலயே இருக்க. நான் அங்கேருந்து வர வேணாமா? அதான் அவனை டிராப் பண்ண சொன்னேன். டிராப் பண்ண வந்தவங்க டிரைவர் வேலையை மட்டும் வந்து பார்த்துட்டு போகணும். சாப்பாடுன்னதும் ஏன்னு நாக்க தொங்க போட்டு வந்து உக்காந்துட்டு இருக்க கூடாது. பாத்தியா இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அப்படியே நாங்க தான் வெத்தலை பாக்கு வச்சு உங்களை அழைச்சோம் பாரு. வந்து உக்காந்துட்டு பேச்சு. இந்த பாரு, ஏய், நான் கொலை பசியில இருக்கேன். இப்ப 2 பேரும் இப்படி சண்டை போட்டே இருக்க போறீங்களா இல்ல நான் கிளம்பட்டுமா? ஏய், சரி சரி ம், ம், சாப்பிடலாம். சாப்பிடலாம். அப்ப ஆர்டர் பண்ணுங்க. 2 சீஸ் பீட்சா. அண்ணா 2 கார்ன் சாண்ட்விச். அவளுக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே கார்ன் சாண்ட்விச் தான் பிடிக்கும். அது கூட தெரியல, இதுல ஃப்ரெண்ட் தான். ஹலோ, நீங்க பழைய ஃப்ரெண்டு. நாங்க தான் இப்ப ட்ரெண்டு. காலேஜ்ல இருந்து அவ பீட்சா தான் விரும்பி சாப்பிடுவா. பாப்போமா? பாப்போம். இப்ப சொல்லு நிக்கிலா, உனக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு? எனக்கு ரெண்டுமே ஆவரேஜா தான் பிடிக்கும். அப்ப எது பிடிக்காதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. சொல்லு. இந்த பீஸா தான் பிடிக்காது, நான் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லு. பேக் பெஞ்ச் மெமரிஸ்லாம் மறந்துட்டியா? ஒரு பீட்சாக்காக நம்ம எவ்வளவு அடிச்சுப்போம் சொல்லு. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மெமரிஸ்லாம் நீ மறந்துட்டியா? உனக்காக ஆசையா வீட்ல இருந்து சாண்ட்விச்லாம் பண்ணி கொண்டு வருவேனே. சொல்லு நிக்கிலா, அதெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்லையா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அப்போ அப்போ அவ்வளவுதானா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்? போதும், நிறுத்துங்க. இப்ப நான் 2த்தையுமே சாப்பிடணும், அதானே? நிமிஷங்களா, சாப்பிட்டு தொலைக்கிறேன். ச்சே. போதுமா? சந்தோஷமா? வண்டியே ஓட்ட தெரியாம வண்டி எடுத்துட்டு வந்துருவீங்களா? கண்ணெல்லாம் எங்கடா வச்சிருக்கீங்க? இல்ல மேடம், விட்டுருங்க மேடம். தெரியாம நினைச்சு மேடம். என்ன மேடம் மரியாதை கெட்டு போயிடும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன பண்றேன் பாரு. ஐயோ, அவனே. ஹலோ. ஹலோ, ஏய், இங்க 4th கிளாஸ்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. உடனே கிளம்பி வா. என்கிட்ட தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன். அடிச்சி வா. ஹலோ. சொல்டி. 4th கிளாஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உடனே வா. சரி வரேன். நீ அவனை கூப்பிடல. இங்க பாரு, அவனெல்லாம் கூப்பிடாத. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நானே உனக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன், சரியா? சரி, மூடிட்டு வா. ஏய், இவனை கூப்பிடாதன்னு தானே சொன்னேன். எதுக்குடி இவனை வர சொன்னேன்? நானே வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றேன்னு சொன்னனா இல்லையா? பிரச்சனை தீத்துக்கிற மூஞ்ச பாரு. இவளெல்லாம் ஏண்டி கூப்பிட்ட? என்னடா நடக்குது? ஏய், இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட்? அத கேளுங்கடா. ஐயோ, இவன் வாங்கி கொடுத்த செப்பல் தானே இது. இத போட்டுட்டு வந்து உன்னை தண்ணி லாரி ஏத்தாம 2 வீலர் ஏத்துச்சேன்னு சந்தோஷப்படு. ஆமா, இவ பெரிய இவ வந்துட்டா. அவ வாங்கி கொடுத்த சுடிதார் தானே இது. அதான் உனக்கு இந்த நிலைமை. டேய், என்ன பிரச்சனைன்னு முதல்ல கேட்டு சால்வ் பண்ணுங்கடா. இது வேறயா? இங்க பாரு, இவன் கூட என்னைக்கு நீ சேர்றத விடுறியோ அப்பதான் உன் பிரச்சனை எல்லாம் சரியாகும். இல்லனா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உனக்கு வந்துட்டே தான் இருக்கும். நீ எல்லாம் அத பேசாத. ஏழ்ற நீ ஒரு ஏழ்ற. ஏய், இப்போ சரி, இப்போ இவன் என்னடா பண்ணலாம்? இங்க பாரு, இவனை கூட மன்னிச்சிடலாம். ஆனா இவனால நான் மன்னிக்கவே மாட்டேன். எமனோட கடைசி தங்கச்சி மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் என்ன பத்தி பேசுறியா? தேவையில்லாம என்கிட்ட சண்டை வச்சுக்காத. ஓ, நான் எவனோட கடைசி தங்கச்சினா நீ எமனே நீதான்டா. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு பாக்குற எல்லாம் பிரச்சனை ஆயிடும். நான் ஏதோ இவ காலேஜ் ஃப்ரெண்ட்னு பாக்குறேன். நீ ரொம்ப ஓவரா போற. ரேஞ்சர், லிஃப்ட் கொடுங்க. என்கிட்ட தேவையில்லாம சண்டைக்கு நீ வராத. தான் பாத்துக்க. என்கிட்ட தேவையில்லாம சண்டைக்கு வந்துட்டு உன்னை இருக்க. ஏன் முதல்ல பிரச்சனை சால்வ் உனக்கு பண்ணிட்ட? என்னடா பிரச்சனை? நீ என்கிட்டயே அப்ப பிரச்சனை கூப்பிட்டா பண்ணிட்டு நீ இருக்க. இழுச்சிட்டு வந்திருக்கியா? அதான் நான் இருக்கேன்ல. உனக்கு முன்னாடில இருந்தே நான் இருக்கேன்ல. பாத்தியா? உன்னால அவ போயிட்டா. உன்னால தான்டா அவ போயிட்டா. தேவையில்லாம ஃப்ரெண்ட் சண்டைக்கு என்கிட்ட வராத. பிரிக்க பாக்குறியா? சண்டைக்கு நீ வர. சண்டைக்கு வர. பாத்துக்க. நிக்கிலா, நிக்கிலா. உன்னாலதான். உன்னால தான்டா. நானும் சிவா இன்னைக்கு போய் முடிச்சிடுறோமா? நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹாய். நான் கூப்பிடுறேன்மா திருப்பி. என்னடா எனக்கு ஒரு ஹெல்ப். சொல்லு. உனக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ண தெரியுமா? அதெல்லாம் யாரா ரெடி பண்ணிருப்பா? காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதெல்லாம் பண்ணா மாட்டிப்பாங்க முண்டம். அப்படியா? எனக்கு தெரியாதே. மகிமா வேணா நல்லா ரெஸ்யூமே ரெடி பண்ணுவா. அவள்கிட்ட வேணா கேட்கலாமா? அவள்கிட்ட என்னால கேட்க முடியாது. சீனா போடாதடா. உன் அரகுற ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கறத வச்சு மாட்டிக்காத. அதுக்கு தான் சொல்றேன். அப்படின்னு ஒண்ணு பண்ணலாம். நீ கால் பண்ணி கெத்தா கேளு.
நீயா கேட்ட மாதிரி இருக்கணும், நானா கேட்ட மாதிரி இருக்க கூடாது. கேக்குறியா? உங்க கூட ஆனா ரோதனையா போச்சுடா. ச்சே. ஹலோ. சொல்லுடி. ஏய் சிவாக்கு ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ணுமாண்டி, பண்ணி தரியா? ஏன் அவன் வாய் இன்னைக்கு உனக்கு வாடகை கொடுத்துருக்கானா? ம். அவனுக்கு வேணும் அவனையே கேட்க சொல்லு. இந்தா. ரெஸ்யூம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஓ இப்ப மட்டும் எப்படா இவ்ளோ மரியாதையா பேசுற? எப்பயுமே இப்படி மரியாதையா பேச கத்துக்கோ, புரியுதா? சரி ஏதோ போனா போது, உன் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பு, ரெஸ்யூம் பண்ணி தரேன். வை போன. ரொம்ப கெத்தா பேசுனடா சிவா. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். ம்? ம். சரி. ஏய் என்ன பண்றீங்க? ம், என்ன பாக்ஸ் இது? ஒரு மாதிரி மார்க்கமா இருக்குல்ல? இந்த பாக்ஸ பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்குல்ல. சரி யாராச்சும் அந்த பாக்ஸ் எடுங்க. எல்லாத்துக்கும் நான் ஃபர்ஸ்ட் நிப்பீங்கல்ல, எடுங்க. நாளா இருக்க மாட்டேன், நீ போய் எடு. எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி முந்துவல்ல, போ அந்த பாக்ஸ போய் எடு. இந்த பாரு எங்க. ஏய் சண்டை போடாம இருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன பாக்ஸ்னு கண்டுபிடிக்கணும். நேத்து நம்ம கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணான்ல, அவன் தான் இந்த பாக்ஸ் இங்க அமிச்சிருப்பானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் எங்கடி பிரச்சனை பண்ணா? நீங்க 2 பேர் தானே சண்டை போட்டுருந்தீங்க. சரி ஏதோ ஒண்ணு, அவன் ஏதோ மந்திரிச்சு இந்த பாக்ஸ்குள்ள போட்டு அமிச்சிருப்பானோ. அடா சை, திருச்சா எந்த காலத்துல இருக்க? எனக்கு என்னமோ ஏதோ டெக்னிக்கல் ஐட்டம் மாதிரி தோணுது. பாமா இருக்குமோ? அடச்சே, பாம் இத்தனோட பாக்ஸ்குள்ள தான் வைக்கிறாங்களா? பாம்னாலே பெருசா தான் இருக்கும், படம்லாம் பார்த்ததுல. பெருசா பேச வேண்டாம். பாமா சைடுல ஒரு மாதிரி சிகப்பா இருக்கு, ரத்தம் தான். ரத்தமா? நான் சொன்னேன்ல பில்லி சூனியம் தான். ஏய் என்னடி ஃபேமிலியா இருக்கிற வீட்ல இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏ லூசு, ஃபேமிலியா இருக்க வீட்ல பில்லி சூனியம் வைக்காம தனியா இருக்க வீட்ல பில்லி சூனியம் வைப்பாங்க? அடச்சி அமைதியா இருங்க. பதறாதீங்க. எடு. ஆமா, எங்கது கால் பண்றாங்க? சொல்லுமா. ஆமா நீ போட்ட பார்சல் தானா? சரி ஓகே. அப்பாடா. எங்க அம்மா தான் ஆர்டர் பண்ணாங்களாம். அப்புறம் சொல்லுங்களா? அவங்க அம்மா ஆர்டர் பண்ணாங்களாம். பெருசா பிளட் கிளிட்னு. ஏய், சைனா பொம்மை, நீ சொன்னதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. பாமா பிளட்டா போடா டேய். இந்த வண்டி வேற ஸ்டார்ட் ஆகி தொலைய மாட்டேங்குது. ஹலோ, சொல்லுடி. வண்டி ஸ்டார்ட் ஆகாம ரோட்ல நிக்கிறேன்டி. ஐயோ எங்க நிக்கிற? காந்தி நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல நிக்கிறேன். ஏய் அதுக்கு அப்படியே பின்னாடி தான் சிவா வீடு. அவனுக்கு கால் பண்ணு. அவனா? நான் இப்படி அவன் கிட்ட எல்லாம் போய் நான் வரணும்னா 1 hour ஆகும். வெயிட் பண்றேன்னா பண்ணு. 1 hour ஆகுமா? அவ்வளோ டைம்லாம் இல்ல நிக்கி, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். எனக்காக நீ அவன் கிட்ட பேசிட. ஓ சரி வை, கூப்பிடுறேன். ஹலோ. ஏய் மகிமா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சாண்டா, போறியா? உன் வீட்டுக்கு பின்னாடி தெரியுதான். அவளுக்கு ஆகணும், தள்ளிட்டே வீட்டுக்கு போக சொல்லு. டேய் பாவம்டா போடா. ஏன் அவளுக்கு வாய் இல்லையா? கேட்க மாட்டாளாமா? ஏய் உங்க 2 பேர் பஞ்சாயத்துக்கும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு. சரி சரி சரி, போ. அவளை கால் பண்ண சொல்லு. நான் கால் பண்ண சொல்றேன், போ. ஹலோ. ஏய் அவனுக்கு கால் பண்றீ, வரேன்ட்டான். ம் சரி. ஹலோ. ஹலோ. நிக்கிலா சொல்லிருப்பாளே. இல்லையே. வண்டி ரிப்பேர் ஆகி நிக்கிறேன், உன் வீட்டு பக்கத்துல தான். நீ கேட்டும். கொஞ்சம் வர முடியுமா? ஆக்சுவலி எனக்கு நிறைய வேலை இருக்கு, நிக்கலா சொன்னதுனால வரேன். நிக்குது பாரு. தல.
என்ன அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கழட்டி மாட்டிட்டு இருக்க? பேசிக்கலி நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். அப்ப சரி, நீ கழட்டி மாட்டி எடுத்துட்டு வந்துரு, நான் கிளம்புறேன். வரட்டா? ஏய் எனக்கு இது தேவைதான். வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. பா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா இருந்தாலே ஒரு மாதிரி செம்மையா ஜாலியா இருக்குல்ல? ஆமா நிக்கிலா, ஜாலியா இருக்கு. ஏய், நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா ஒரு ட்ரிப் போடணும் பிப்ரவரிக்குள்ள. ஆனா நம்ம 3 பேர் மட்டும்தான். என்ன சொல்றீங்க? மணாலி, கோவா, வேற யாரும் வரக்கூடாது. செம்ம ட்ரிப் போடுறோம். ஆனா அவளும் வருவாளே. கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? சாப்பிடலாமா? நான் சொல்ற இடத்துக்கு தான் போகணும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. போன வாட்டியே என்ன வெளில கூட்டு போய் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்தீங்க. சாண்ட்விச்சையும் பீட்சாவையும் ஒண்ணா வச்சு சாப்பிட்டு வயிறு கலக்குனது எனக்கு தான் தெரியும். ஒண்ணும் தேவையில்ல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு பண்ணலாம். என்ன? ஆர்டர் பண்ணலாம். என்கிட்ட ஸ்விக்கில 1 லைட் மெம்பர்ஷிப் இருக்கு. இரு, நான் ஆர்டர் பண்றேன். என்கிட்ட Zomato கோல்டே இருக்கு. ஸ்பீடா டெலிவரி ஆகும். சூப்பர். அப்ப நல்லா ஸ்பைசியா தான் சாப்பிடலாமா? பிரியாணி போடலாம். ஏய், பிரியாணி எல்லாம் ஒண்ணு வேணாம். செஷ்வான் நூடுல்ஸ் சாப்பிடலாம், நல்லா ஸ்பைசியா இருக்கும். ஹெல்த்தியா சாப்பிடலாம். சிக்கன் கிரில் போடலாம். ஓகேவா? அவளுக்கு நான்வெஜ் விட வெஜிடேரியன் தான் ரொம்ப பிடிக்கும். அது கூட தெரியல. நம்ம பன்னீர் டிக்காவும் மஷ்ரூம் மஞ்சூரியனும் சாப்பிடலாம். அவளுக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்கும். ஏய், நான் தான் மஷ்ரூம் மஞ்சூரியன் சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் என்ன மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் சொல்றேன்? உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா நான் ஆர்டர் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க சொன்னது எல்லாமே ஆர்டர் போட்டேன். இப்ப யார் இதுக்கெல்லாம் பே பண்றீங்களோ அவங்க தான் என் உண்மையான ஃப்ரெண்டு. யூபிஐ ஐடி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வைரலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்ன பாக்குறா, போன பாக்குறா. மாமா, என்னம்மா எதுக்கு அழுவுற? வருது அதுதாண்டி அழுவுற. நீ மெண்டல் ஆயிட்டியா? சிவனேன்னு வெளியில கிளம்பிட்டு இருந்தவளை கூப்பிட்டு நிக்க வச்சு போன பாக்குற, என்ன பாக்குற, அழுவுற இருக்கா நீ? இல்லடி, உன் கல்யாணத்துக்கு அலைன்ஸ் பாக்குறோம்ல, அதுக்கு ஒரு